இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாத்துக்கும் ஃபஸ்ட் என்னோட வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாட்ஸ்அப்பில் நம்ம ஃபோட்டோவை வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி அதில் லிரிக் வீடியோ போட்டு ஒரு சாங்கை வச்சு ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்கு எப்படி அப்படிங்கிறதான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு ஆப் இருக்குது. இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் இருக்குது. இந்த ஆப்பை பற்றி நிறையா பேத்துக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு கூட இருக்குது. ஸோ தெரியாத சில பேர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக கூட இந்த வீடியோவை எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் இருக்க ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி லிரிக்கலி அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதுதான் இந்த ஆப்பு. இந்த ஆப்பை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் கேட்கும். ஓப்பன் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆடு வேறு வந்து போகுது. அது இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு. உங்களுக்கும் வந்துச்சுன்னா நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுங்க. கீழே வந்து கண்டினியூ வித் ஆட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லிரிக் வீடியோ வந்து வாட்டர் மார்க் இல்லாமல் வரும். ஸோ இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா நிறையா ட்ரெண்டிங் வீடியோஸ்லாம் நிறையா இருக்கும். வால்பேப்பர் இருக்கும், தம்ப்நெயில் இருக்கும், நிறையா இருக்கும். உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு யாருக்காவது சென்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் சென்ட் பண்ணலாம். பர்த்டே விஷஸ் நிறையா இருக்குது. இந்த மாதிரி இதோட டாப் எண்டில் பார்த்திங்கன்னா நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம் அப்படின்னு நிறையா கேட்டகரிஸ் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து தமிழை செலக்ட் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. நான் தமிழை செலக்ட் பண்ணுறேன். ஸோ தமிழ் சாங் எல்லாமே இதில் வந்துடும். ஸோ இதுலேயும் நிறைய டெம்ப்ளேட் இருக்குது. உங்களுக்கு எந்த டெம்ப்ளேட் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டில் இருக்க ஒரு சாங்காகவே நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ அதோட ஆடியோ என்னால் போட முடியாது, காப்பிரைட்ஸ் ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால் அந்த வீடியோவை மட்டும் நீங்கள் பாருங்கள். இதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா யூஸ் நோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த யூஸ் நோ அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னா அலோ கேட்கும். ஸோ அந்த ட்ரெண்டிங் டெம்ப்ளேட் வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் 2 ஆப்ஷன் கேட்கும். சேஞ்ச் மியூசிக்கல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும். செலக்ட் ஃபோட்டோஸ்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும். நான் செலக்ட் ஃபோட்டோஸ் கொடுக்குறேன். ஸோ இப்போ 4 ஃபோட்டோ செலக்ட் பண்ண சொல்லுது. நான் 4 ஃபோட்டோ செலக்ட் பண்ணி டன் கொடுக்குறேன். ஸோ டன் கொடுத்ததுக்கப்புறம் அது லோட் ஆகுது. லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வெறும் சேவ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் கொடுக்குறேன். வேறு எதுவுமே தேவையில்லை. நான் சாங்கெல்லாம் சேஞ்ச் பண்ணல. உங்களுக்கு வேணால் நீங்கள் சாங்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட் ஒரு ஆடு வரும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 30 செகண்ட் ஒரு ஆடு வரும். ஸோ அந்த 30 செகண்ட் ஆடை நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து வாட்டர் மார்க் இல்லாமல் வரும். ஸோ அதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்டர் மார்க்கோட தான் வரும். ஸோ நான் வந்து அந்த 30 செகண்ட் ஆடையும் நான் பார்க்க போகிறேன். ஸோ அந்த ஆடை பார்த்தீங்க அப்படின்னா தான் வாட்டர் மார்க் இல்லாமல் வரும். ஸோ 30 செகண்ட் ஆகிற வரையும் வெயிட் பண்ணலாம். ஸோ அந்த ஆடு முடிய போகுது. அந்த இன்ட்டு மார்க்கு கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ரிவார்ட் கிராண்டட் அப்படின்னு ஒரு இது வரும். ஸோ அப்போ வந்து நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெண்டரிங்க்கு போயிடும் அந்த வீடியோ. ஸோ இப்போ ரெண்டரிங் ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு. ஸோ இது ஃபஸ்ட்டு 50% வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். அடுத்த 50% வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது ரொம்ப ஸ்லோவாக இருக்குன்றனால நான் லைட்டாக ஸ்கிப் பண்ணி ஓட்டுறேன். ஸோ அடுத்த 50% வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ ஜஸ்ட் அவ்வளோதான். இப்போ நான் 4 ஃபோட்டோவை ஆட் பண்ணேன். அந்த 4 ஃபோட்டோவும் இதில் வந்துடும். ஸோ இவ்வளோ தான் இதோட வீடியோ. ஸோ இதை நீங்கள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் எதில் வேணாலும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேலரியிலையும் வந்துடும் இது. ஸோ இது வேறு ஒன்றுமே பண்ண வேணாம். ஜஸ்ட்டு நீங்கள் பேக் கொடுத்துட்டு நான் அப்படியே வரேன். கேலரியில் இந்த வீடியோ வந்து ஃபஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். ஸோ கேலரியில் இந்த வீடியோ வந்துடுச்சு. ஸோ இதை நீங்கள் அப்படியே எடுத்து ஸ்டேட்டஸ் வச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கான்லாம் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்பை பற்றி வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் என்கிட்ட கேளுங்க. நான் அந்த கமெண்ட் பாக்ஸில் க்ளியர் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவோடு நான் வரேன். ஸோ அது வரைக்கும்